ஜோசியர்காரங்க தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் மக்கள் சரியா புரிஞ்சுக்கல. கட்டம் எதையுமே உருவாக்குறது. கட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டிஸ்பிளே தான். கட்டத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை கண்டுபிடிக்கலாமே தவிர கட்டம் எதையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி நீ வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு பரிகாரம் பண்ற, நீயே எம்எல்ஏ ஆயிரலாம்ல அப்படின்ற இது வந்து என்னன்னா மக்களை குழப்பக்கூடிய விஷயம். ஒருத்தருடைய விதி இப்படி இருந்துச்சுன்னா யாருனாலும் மாற்ற முடியும். அப்படி மாத்துறதா இருந்தா எல்லாருமே கலெக்டர் ஆயிரலாம்ல இல்லைங்களா, எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிரலாம். எதுக்கு அம்பானின்னு ஒரு ஆள் மட்டும்? ஊர்ல போய் பூரா அம்பானி ஆயிட்டா பிரச்சனையே இல்லை இல்லையா? அதனால வந்து இது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறது ஜோசியம், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம். அப்போ உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, இல்லைன்னா கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சா மாற்ற முடியாதுன்றதான் ஜோசியம். நம்ம வந்து முன்னால தெரிஞ்சுக்கலாமே தவிர இதுல எதுவுமே செய்ய முடியாது ஜோசியத்துல. ஓகே, அதாவது பரிகாரம் பண்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும். இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம்மா, கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்திலே வந்துடும், ஓகே கண்டிஷன் ஓகே, இதை கண்டுபிடிக்கலாம் ஜோசியத்தில். மாற்றுவதற்கு வழி இல்லை. அப்படி மாத்துறதா இருந்தால் முருகனுக்கு 2 கல்யாணம், யாருக்கு? சிவனுடைய குழந்தை பிள்ளை இருக்குல்ல முருகன், அவருக்கு 2 கல்யாணம். அவருக்கு மாறி இருக்கணுமா இல்லையா? கடவுளுக்கே மாற்ற முடியல. அப்போ நீங்கள் போய் எங்கள் கடவுளை தானே கும்பிட போறீங்க கடைசியா. எனவே வந்து யாராக இருந்தாலும் விதிப்படி நடக்கும், யாருனாலே மாற்ற முடியாது. 2 கல்யாணம் 2 கல்யாணம். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கட்டத்தை பற்றிலாம் நிறைய பேசுறாங்க, 12 கட்டங்கள் இருக்கு அப்படின்னு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பரம்பரையா பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க. சில பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு மிடில் கிளாஸாக இருக்க முடியுது, இல்லை ஏழையாக தான் இருக்கும், எங்களால் முன்னேறியே போக முடியல அப்படின்னு. ஒருத்தருக்கோட கட்ட அமைப்பு இதெல்லாம் உருவாக்குமா? கண்டிப்பாக எல்லாமே லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கட்டம் உருவாக்காது. நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கல ஜோசியக்காரங்க. ஜோசியர்காரங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் மக்கள் சரியாக புரிஞ்சுக்கல. கட்டம் எதையுமே உருவாக்குது. கட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டிஸ்பிளே தான். ஓகே, கட்டத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை கண்டுபிடிக்கலாமே தவிர கட்டம் எதையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறோம். இல்லை, எங்களுக்கு பேச்சு வழக்காவே கட்டம் சரியில்லை, சரியில்லைன்றது வந்து கண்டுபிடிக்கிறப்ப கட்டம் சரியில்லைன்றப்ப நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ நம்மளுடைய லைஃப்பை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஜோசியமே தவிர ஜோசியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜோசிக்கார்ட்ட போகிறோம், உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா சுக்கிரனை சரி பண்ணுறதுக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேயை தவிர அப்படி உண்மை இல்லை. ஜாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் சுக்கிரனுக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் தொடர்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன ஜோசியம் அப்படின்னா நம்ம வந்து கடிகாரத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த கடிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையிலையும் கட்டிருக்கீங்க, நானும் கட்டிக்கிறேன். கடிகாரங்கிறது எதனுடைய ஒரு மாற்று வடிவம், எதற்காக அதை கட்டிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் நேரம் பார்க்குறோம், நேரம் எதை வச்சு பார்க்குறீங்க? எதை முள்ளு ஓடுறத வச்சு, இல்லை முள்ளு எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறாங்க? நம்ம அந்த சூரியன். அப்போ சூரியன் சுற்றுறதை வச்சு, சூரியனை நம்ம சுற்றி வரதை வச்சு ஒரு 24 மணி நேரத்தை, அதாவது வந்துங்க சூரியனை அடுத்த உதய வரைக்கும் வரக்கூடியதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம், பகல் இரவாக பிரிச்சிருக்கோம். ஆமாம், அப்போ பகல் 12 இரவு 12 மொத்தம் 24 மணி நேரத்தை 12 பிரிச்சிருக்கோம். ஏன் 12 பிரிச்சிருக்கோன்றதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் டெக்னிக்கலான ரீசன்ஸ். அப்போ இந்த கடிகாரம் என்பது என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. ஓகே, ஆனால் இந்த கடிகாரம் என்ன செய்யுதுன்னா என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் எனது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ கடிகாரத்தில் இப்போ இந்த முள்ள வந்து 8க்கு போயிடுச்சு, சின்ன முள் 8க்கு போயிடுச்சு, அதனால தான் பசிக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? சின்ன முழுக்கும் என்னுடைய வயிறுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சின்ன முள் 8க்கு போகக்கூடிய காலத்தில் என்னுடைய வயிறு பசிக்குதுன்றதனுடைய சிங்க்ரோனைசேஷன் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது கட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படி எல்லாம் ஒன்று தான். கட்டம் அப்படிங்கிறது காலகணிதம் தான். அப்போ கட்டம் 12 கட்டம் என்ன அப்படின்னா, நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச பகுதியை நம்ம 12ஆக பிரிக்கிறோம். நம்ம பூமியை சுற்றி 360 டிகிரியில் கிழக்குலேருந்து மேற்கு இந்த சூரியன் சுற்றி வரக்கூடிய பாதை தான் வந்து எக்லிப்டிக் பிளேனாக தான். இதில் தான் எல்லா கிரகங்களும் நம்மளை சுற்றி வருது. இந்த பகுதியை நம்ம அப்படியே பிரபஞ்சத்தை அப்படியே 12ஆக பிரிக்கிறோம், 12ஆக பிரிக்கிறோம். ஏன் 12ஆக பிரிக்கிறோம்னா, ஒரு வருஷத்துக்கு 12 பௌர்ணமிகள் வருது. நம்ம ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வரதுக்குள்ள 12 தடவை நம்மளை சந்திரனை சுற்றி வந்துடுது. எனவே 12 பௌர்ணமிகளாக பூரணைகளாக பிரித்து அதை ஒவ்வொரு மாதங்கள்னு பேர் வச்சு அது 12 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அப்போ சைத்திர நட்சத்திரங்களில் சந்திரன் போகக்கூடிய காலத்தில், சித்திரை மாதத்தில் பௌர்ணமி போகக்கூடிய காலத்தில் வரக்கூடிய மாதத்தை சித்திர மாதம்னு கூப்பிடுறோம். அப்போ சூரியனுக்கும் மாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது எல்லாமே லூனார் காலண்டரில் உங்களுக்கு இந்த காலண்டர் தான், நம்ம லூனார் காலண்டர் தான், சீட்ரியல் காலண்டர் கிடையாது. உடனே எனவே இந்த 12ஆக பிரிக்கிறோம். 12க்குள்ள கிரகங்கள் எங்கே போய்கிட்டு இருக்குன்ற ஒரு ஸ்கேல் எடுக்கிறோம். இது வந்து நான் காலத்தை புரிந்து கொள்வதற்காக தான். ஓகே, அந்த காலத்தை வச்சு தான் காலம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சிங்க்ரன் ஒரு ரிதம் மாதிரி நம்மளோட லைஃப் எல்லாமே ஒன்றாவே இருக்கு. ஓகே, அப்போ இந்தந்த காலங்களில் பிறக்கிறவன் இப்படி தான் பிறக்கிறான், இந்தந்த காலங்களில் இருக்கிறவன் இப்படி தான் அனுபவிக்கிறான்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம், இல்லைன்னா முன்னார்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்தந்த கண்டிஷன்ஸ் இந்தந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும்போது இவருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா ஜோசியம். அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னால் நடந்த தகவல்களை வச்சு சொல்கிறோம். இது எனக்கு மேலே வந்து சத்தம் வருது, காதில் கேட்குதுன்றதெல்லாம் சும்மா இவங்களா உருட்டி விடுறோம். ஓகே, ஜாதகத்தில் கட்டங்கள். அப்போ இந்த கிரகம் இந்த இடத்துலக்கு, இந்த கிரகம் இந்த இடத்துல இதுதான் நடக்கும்.
அப்போ இதுதான் இப்படி நடக்கும்னா ஒருத்தனுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தை திறக்கிறோம், அவங்களுக்கு அப்பாவால் அன்பு இல்லை, அப்பாவுடைய அனுகிரகம் இல்லை, அப்பாவுடைய அனுகூலம் இல்லைங்கிறப்ப கண்டிஷன் மாறும். ஒருத்தர் அப்பா செத்து போயிடுவார், ஒருத்தர் அப்பா மிலிட்ரிக்கு போயிடுவார், ஒருத்தர் அப்பா ஃபாரின் போயிடுவார், ஒருத்தர் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். ஆகமத்தில் அது அப்பாவுடைய அன்பு இருக்காது, அப்பா கூட இருக்க மாட்டார், அவ்வளோதான். இது வந்து என்னன்னா ஒரு கீ பாயிண்டாக வரும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் மாறும். ஒரே டயத்தில் பிறந்தவன் 9000 பேர் பிறக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் வேற வேற இது. ஏன்னா அவனுடைய சிஸ்டம், அவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய அம்மா, அவனுடைய அப்பா எல்லாமே வேற வேற ஒரு ஃபேமிலி இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த சிங்க்ரோனைஸான ஒரு டெம்போ வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா இவருக்கு அப்பாவுடைய அன்பு இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்படியே இருக்கும். இதை வச்சு நாங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம். எங்களுடைய ராஜயோகம் சொல்றது அதெல்லாம் சும்மா அதாவதுங்க, ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ டெக்னிக்கலாக பேசுகிறேன். டெக்னிக்கலாக பேசுகிறப்ப கீ லைட் அப்படின்னா உங்களுக்கு புரியும், ஃபில் லைட் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ கீ லைட்னா அதுக்கு ஏன் கீ லைட்னு பேர் வந்துச்சு, ஃபில் லைட்னா ஏன் பேர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது மாதிரி ஜோசியத்துக்குள்ள பலன் சொல்லும் பொழுது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணையும் பொழுது அது யோகம்னு சொல்கிறோம். யோகம்னா இணைதல். அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இணையும் போது அது வெறும் யோகம். அப்போ 4800 யோகம் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஜாதத்தை போய் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 15 யோகம் இருக்கும், உங்க ஜாதத்தில் ஒரு 15 யோகம் இருக்கும், என் ஜாதத்தில் ஒரு 15 யோகம் இருக்கும். இது கன்ஜெக்ஷன், பலன் சொல்வதற்கான ரூல். ஒரு ஹெட்டிங் மாதிரி இல்ல. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி எழுதப்பட்டது, நம்ம தலையெழுத்து அதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா நான் ஒரு பரிகாரம் பண்ணேன்னா நீ வந்து எங்கேயோ போயிடுவ, இந்த கோயிலுக்கு இந்த டைமுக்கு போயிட்டு ஒரு விளக்க பத்த வச்சுட்டு வந்துரு, நீ வந்து உனக்கு வாழ்க்கையில அதுக்கப்புறம் உனக்கு யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பரிகாரத்து மேல நம்ம எப்படி? இல்ல, நான் வந்து பரிகாரத்தை நான் முழுசா எதுக்குறேன். இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு ஜோசிகாரர் வீடியோல போட்டிருந்தாரு, ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்ல லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நான் தான் கேட்கிறேன். நான் என்ன சொன்னா, லக்னத்தை எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விடு, சரிங்களா? மெர்சிடிஸ் பென்ஸு, மேபேட்ஸு, GLS 600 இல்லைனா 800 கார் எனக்கு ஒன்று வந்துடணும், எனக்கு லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணு, டெலிவரி ஆனால் 10 லட்ச ரூபா உனக்கு அக்கௌண்ட்ல போடுறேங்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீ ஏன் கோடீஸ்வரன் ஆகல, நீ ஏன் பிரதம மந்திரி ஆகல, நீ ஏன் முதலமைச்சர் ஆகலன்னு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, அது எல்லாருக்கும். நீ வந்து MLA ஆகிறதுக்கு பரிகாரம் பண்ற, நீயே MLA ஆயிரலாம்ல அப்படின்ற. இது வந்து என்னன்னா மக்களை குழப்பக்கூடிய விஷயம். ஒருத்தருடைய விதி இப்படி இருந்துச்சுன்னா யாருனாலும் மாற்ற முடியும். அப்படி மாத்துறதா இருந்தா எல்லாருமே கலெக்டர் ஆயிரலாம்ல, இல்லைங்களா? எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிரலாம். எதுக்கு அம்பானின்னு ஒரு ஆள் மட்டும்? ஊர்ல போய் அம்பானி ஆயிட்டா பிரச்சனையே இல்லை இல்லையா? அதனால வந்து இது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறது ஜோசியம், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம். அப்போ உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, இல்லைன்னா கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சா மாற்ற முடியாதுன்றதான் ஜோசியம். நம்ம வந்து முன்னால தெரிஞ்சுக்கலாமே தவிர இதுல எதுவுமே செய்ய முடியாது ஜோசியத்துல. ஓகே, அதுல பரிகாரம் பண்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும். ஓகே, இல்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போறோம், ஒரு பொண்ணுக்கு போய் ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை பொருத்தம் இல்லை அப்படின்றாங்க. அந்த ஒரு பொருத்தத்துக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க சரியாயிடுன்றாங்க. செவ்வாதோஷம் சொல்லிட்டு ரொம்ப காலமா இருக்கக்கூடியது. அப்படி இருந்தால் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த நாகதோஷம் சொல்கிறது, கல்யாணம் பண்ணோன்னு 2 நாளில் கணவன் வந்து இறந்து போயிடுவார், எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரமும் சொல்கிறாங்க, ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறாங்க. நம்ம எதை நம்புறது? இல்லை, எச்சரிக்கை சொல்கிறாங்கன்னா ஓகே, அதை ஏற்றுக்கலாம். ஜாதகத்தில் இது நடக்கும் அதெல்லாம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். கவனமாக இருந்து என்ன போகுது ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் கண்டுபிடிச்சாச்சு, உனக்கு 2 கல்யாணம்ன்றது கண்டுபிடிச்சாச்சு, அவன்ப்பா உனக்கு 2 கல்யாணம்ப்பா, இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம்மா, கல்யாணம் பண்ணி 1 வாரத்திலே வந்துடும், ஓகே, கண்டிஷன் ஓகே, இதை கண்டுபிடிக்கலாம் ஜோசியத்தில். மாற்றுவதற்கு வழி இல்லை. அப்படி மாத்துறதா இருந்தால் முருகனுக்கு 2 கல்யாணம், யாருக்கு? சிவனுடைய குழந்தை பிள்ளை இருக்குல்ல முருகன், அவருக்கு 2 கல்யாணம், அவருக்கு மாறி இருக்கணுமா இல்லையா? கடவுளுக்கே மாற்ற முடியல, நீங்க எங்க போய் சாமி தான் கும்பிட போறீங்க, அங்க மாத்திருக்கணும். எத்தனையோ கடவுள்களுக்கு 2 கல்யாணம் நடக்குது. அப்ப நீங்க போய் அங்க கடவுளை தானே கும்பிட போறீங்க கடைசியா. எனவே வந்து யாராக இருந்தாலும் விதிப்படி நடக்கும், யாருனாலே மாற்ற முடியாது. 2 கல்யாணம் 2 கல்யாணம் இல்ல. அந்த 2 கல்யாணங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? அதுக்கு ஈஸிங்க. ஒரு ஜாதகத்துல வந்து குரு அப்படிங்கிறது ஜாதகருடைய அப்ப குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்புன்ற 3 ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தா ஜாதகருக்கு 2 உறவு வரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவு வரும். அது கல்யாணமா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அஃபேரா இருக்கலாம். இல்ல, அது எப்படி கரெக்டா எக்ஸாக்டா சொல்றீங்க? இது அனுபவம் தாங்க. நான் சொல்றது திருப்பி அனுபவம். ஒருத்தன் இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், கண்ணுல ஒரு மாதிரி ஒரு பொறியா இருக்கு, மங்களா இருக்கு, கண்ணு வடிஞ்சுட்டே இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கொப்பளமா இருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட, இப்போ படிக்கக்கூடிய டாக்டர்கிட்ட காட்டுறேன், அவங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க, கண்ணை போய் பார்க்க சொல்றாங்க, டிக் அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, ப்ரெஷர் செக் பண்றாங்க, டிராப்ஸ் போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஒரு 4 நாளாக தொடர்ந்து இதே வேலையை சுற்றுறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு, ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் சுற்றுறேன். நான் வெளியே உட்காந்துருக்கேன். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வராரு, வந்துட்டு இவருக்கு என்னன்னு கேட்குறாரு. இவருக்கு 4 நாளாக பார்க்குறோம், கண்ணில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை, ஆனால் உள்ள பொறியா இருக்கு, டிராப்ஸ் போடாலும் சரியா மாட்டேதுன்னு அவர் என்ன திரும்பி பார்த்தோன்னே இது அக்கி வந்திருக்கேங்கிறாரு. அக்கின்னு ஒரு நோய் இருக்கு தெரியுங்களா, இந்த கண்ணு சுற்றி இருக்குல்ல, அக்கி வந்துடும். அப்போ பார்த்தோன்னே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுல்ல. ஓகே, அவர் என்ன இப்போ கண்டுபிடிச்சு கற்பனையில சொன்னாரு, இதுக்கு முன்னாடி 10 பேர் பார்த்துருக்காரு அக்கி வந்தவங்களை. அப்போ டாக்டருக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுதோ அது மாதிரி எங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறப்ப இந்த சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு 2 கல்யாணம் ஆகும் தெரியும். ஓகே, நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம்.
இப்போ நான் என்கிட்ட 2000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஜோசியத்தை. இப்போ நான் ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 15-20 பேருக்கு அந்த ஒரு 100 பேருக்காச்சும் இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது பொய்த்து போக வாய்ப்பே இல்லை. அப்படியே இல்லவே இல்லை, நடந்தே தீரும். அது எனக்கா இருந்தாலும் நடக்கும், உங்களுக்கா இருந்தாலும் நடக்கும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.